தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடம் 19 அழைக்கப்பட்டவர்கள். பாடபாகம் மத்தேயு 22 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14. சங்கீதம் 45 அதிகாரம் வசனங்கள் 9, 14. மனன வசனம் வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 8 வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நோக்கம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ராஜா பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் வளர்ந்தபோது அவனுக்கு ராஜா கல்யாணம் ஒழுங்கு பண்ணினார். கல்யாணத்திற்கு ராஜா அநேக பேரை அழைத்திருந்தார். தன் ஊழியக்காரரை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொன்னார். அழைக்கப்பட்டவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது ராஜா வேறே ஊழியக்காரரை மறுபடியும் அனுப்பி, விருந்து ஆயத்தமாகப்பட்டிருக்கிறது, கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்தார். அழைக்கப்பட்டவர்களோ அழைப்பை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அந்த ஊழியக்காரரை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார். பின்பு அவர் தன் ஊழியக்காரரிடம், வழிச்சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வர கட்டளையிட்டார். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வழிகளில் அவர்கள் கண்ட நல்லோர் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உட்பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் வழங்கப்பட்டிருந்தும் கல்யாண வஸ்திரம் தரித்திராத மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டார். அவன் பேசாமல் இருந்தான். கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தால் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். ஆகையால் ராஜா பணிவிடைக்காரரிடம் அவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பாட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம் போன்ற அநேக வஸ்திரங்களை தந்திருக்கிறார். நாமும் அவைகளை பெற்று பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். நாம் போதகர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேங்க்யூ.